பருப்பு உருண்டை குழம்பு. 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். தண்ணியில் ஊற வைக்கலாம். 1/2 hour ஊறட்டும். 2 ஸ்பூன் எள்ளு போட்டு ட்ரையாக வறுத்துடலாம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, சீரகம், டொமேட்டோ எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பெரிய மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு எல்லாம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வறுத்த எள்ளு புளியை போட்டு மிக்ஸி போட்டுக்கலாம். ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, தேவையான உப்பு போட்டு கொருன்னு அரைச்சிக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, வெங்காயம், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, தனியா பொடி போட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான உப்பு, அரைச்சி வச்ச கடலைப்பருப்பில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு எல்லாம் போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிறப்போ பிடிச்சி வச்ச உருண்டையை முள்ளுமா ஒன்று போடலாம். போட்டு 5 நிமிஷத்தில் உருண்டை குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.